வணக்கம் தமிழா. வாழ்க தமிழ் சேனலில் உங்களை எல்லாம் அன்போடு வரவேற்கிறேன். நான் சுபா பேசுகிறேன். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு. இப்போ அதுக்கு அரைக்க வேண்டியதெல்லாம் பார்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை நல்ல நிறைய எடுத்துக்கோங்க, ஒரு 2 கை எடுத்துக்கோங்க. தேங்காய் 2 ஸ்பூன் போட்டால் போதும். புளி கரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் மிளகு 2 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன், 2 முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1.25 kg மீனுக்கு நான் இந்த அளவு சொல்லியிருக்கேன். ஓகேவா, பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் போட வேண்டியதெல்லாம் போட்டுடலாம். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கணும், 2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க, மிளகு 2 ஸ்பூன். இது எதுவுமே நான் வணக்கலை, அப்படியே நம்ம போட்டு அரைக்கணும். பூண்டு, உரித்த பூண்டு நம்ம போட்டுக்கலாம். வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைனாலும் பரவாயில்ல, பெரிய வெங்காயமே நம்ம மிக்சியில் போடுறதுனாலும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு போட்டுக்கிட்டு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் இஞ்சியோ தனியாவோலாம் போடக்கூடாதுங்க, அப்புறம் அது கறி குழம்பு மாதிரி ஆகிடும். அதனால் மீன் குழம்புக்கு அதெல்லாம் போடக்கூடாது. கருவேப்பிலை நல்ல ஒரு கொத்து கருவேப்பிலை கழுவிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கணும். அதை அரைச்சி வச்சுக்கணும். இப்போ வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டுக்கோங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் சீரகம் போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா புளி திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 1.5 கப் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளியை இதில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. புளி கரைச்சி நல்ல கொஞ்சம் ஒரு கொதி வர ஆரம்பித்த உடனே நீங்கள் இதில் உப்புத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 3மே போட்டுக்கோங்க. இது 3 போட்டப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்படி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிறத அதில் மசாலாவை ஊற்றிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் இது மாதிரி நீங்கள் நல்லா வணக்கிக்கோங்க. ஏன்னா மசால் நம்ம பச்சையாக போட்டிருக்கனால அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இப்படி வதக்கிட்டே இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றி அந்த மிக்ஸி ஜாரை அலசி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் உப்பு காரம் ஏதாவது கம்மியாக இருந்தால் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு ஏதாவது கம்மி ஜாஸ்தி வேணும்னா சரி பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா எண்ணெய் மேலே வந்ததுக்கப்புறமா கடைசியாக கழுவுன மீனை இதில் போடணும். மீன் போட்டுட்டு 3 to 5 மினிட்ஸ் தாங்க விடணும், ரொம்ப நேரம் விடக்கூடாது. போட்டுட்டு நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. அது பாட்டுக்கு இப்போ தனித்தனியாக போடணுங்க. அதாவது ஒட்டுக்காக போடக்கூடாது. ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு இடத்துல அப்படின்ட்டு தனித்தனியாக வச்சுட்டு ரொம்ப கிளறி விடக்கூடாது, உடஞ்சி போயிடும் பீஸ் எல்லாம். அதனால் லைட்டாக அதில் அப்படி டிப் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சாவே போதும். 5 மினிட்ஸ்க்கு மேலே விட வேணாம் இது. ஆனால் நீங்கள் மீன் போடுறதுக்கு முன்னாடியே உப்பு காரம் சரியாக இருக்கா, ஏதாவது கம்மி ஜாஸ்தி இருந்தால் நீங்கள் போட வேண்டியதை போட்டுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் புளி கரைச்சி நிறைய ஊற்றிக்கோங்க. தேங்காய் கம்மியாக போடுற வரைக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே நீங்கள் மண் சட்டியில் செஞ்சீங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதில்லை, அடுத்த நாள் காலையில் சாப்பிட்டா கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம மீன் குழம்பு ரெடி. தேங்க்யூ வியூவர்ஸ். நம்ம சேனலை கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.